நான் ஒரு பெரிய பங்களாவில் வேலைக்காரியாக இருந்தேன். அந்த பங்களாவின் உரிமையாளர் அங்கு தனியாக வசித்து வந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் என்னை மேலே உள்ள ஒரு அறையை தவிர முழு வீட்டையும் சுத்தம் செய்ய சொல்வார். மாலை 6 முதல் 8 மணிக்கு இடையே ஒரு தடவை உன் வீட்டுக்கு போய் வா என்று சொல்வார். அந்த 2 மணி நேரம் உரிமையாளர் தனியாக என்ன செய்கிறார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு நாள் வீட்டுக்கு போகிறேன் என்ற பெயரில் நான் உரிமையாளரின் அறையில் ஒளிந்து கொண்டேன். ஆனால் சிறிது நேரத்துக்குப் பிறகு நான் பார்த்த காட்சியால் என் ஆன்மாவே நடுங்கியது. ஏனென்றால் அங்கே அந்த உரிமையாளருடன் என் பெயர் ரேகா. நான் ஏழையாகவும் பேராசை கொண்ட ஒரு பெண்ணாகவும் இருந்தேன். சிறு சிறு திருட்டு வாய்ப்பு கிடைத்தால் நான் திருடுவேன். ஏனென்றால் நான் என் முழு வாழ்க்கையையும் ஒவ்வொரு ஆசைக்காகவும் இங்கேயே கழித்திருந்தேன். ஒரு வீட்டில் பகல் மற்றும் இரவு வேலை செய்து கொண்டிருந்தேன். என் உரிமையாளர் நல்ல மனிதராக இருந்தார். சம்பளத்தை நன்றாக கொடுத்தார். ஆனால் அவர் அந்த பங்களாவில் தனியாக வசித்து வந்தார். எனக்கு 20 வயது ஆகிறது. என் தாய் முன்பு இதே உரிமையாளரின் வீட்டில் வேலை செய்து வந்தார். ஆனால் என் அம்மா உடல்நலம் பாதிக்கப்பட்டபோது அவர்கள் என்னை அவர்களுக்கு பதிலாக வேலைக்கு அனுப்பினார்கள். முன்பு நான் அம்மாவுடன் உரிமையாளரின் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தேன். ஒருமுறை சுத்தம் செய்யும்போது எனக்கு உரிமையாளரின் அறையில் 500 ரூபாய் நோட்டு கிடைத்தது. அதை திருப்பிக் கொடுக்காமல் என் சேலைக்குள் கட்டிக் கொண்டேன். ஆனால் எனக்கு அடிக்கடி இப்படியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் அம்மாவுடன் வருவதில்லை. ஆனால் இப்போது நான் இங்கு தனியாக வேலைக்கு வர வேண்டியிருந்தது. நான் அம்மாவுடன் உரிமையாளரின் வீட்டுக்கு சென்றபோது முதலில் அந்த பருத்த உடலமைப்பு மனிதரை பார்த்து பயந்தேன். எனக்கு இங்கு பகல் இரவு வேலை செய்ய விருப்பமில்லை என்று அம்மாவிடம் தெளிவாக சொன்னேன். ஆனால் அம்மா, அவன் கெட்ட மனிதன் இல்லை, மிகவும் நல்லவன். நான் கடந்த 8 ஆண்டுகளாக அவன் வீட்டில் வேலை செய்கிறேன். மேலும் வேலையும் அதிகம் இருக்காது, ஏனென்றால் அந்த வீட்டில் இன்னும் பல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றாள். அம்மாவின் வாதத்துக்கு என் மனம் ஒப்பவில்லை. ஏன் என்றும் தெரியவில்லை. என் மனம் ஏதோ பயத்தால் சூழப்பட்டிருந்தது. ஏனென்றால் அங்கு உரிமையாளர் தனியாகவே வசித்து வந்தார். அவருக்கு மனைவி, குழந்தைகள் இல்லை, உறவினர்களும் இல்லை. ஆனால் நாங்கள் ஏழையாக இருந்தோம். அதனால் சில சமயங்களில் நமக்கு விருப்பமில்லாத வேலையை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டோம். அம்மா அடிக்கடி உடல்நிலை குறைவால் அவதிப்பட்டாள். அப்பா வேலைக்கு போகவில்லை. என்னை விட சிறியவர்களான 2 தங்கைகளும் தம்பியும் இருந்தனர். நான் சம்பாதிக்கவில்லை என்றால் வீட்டில் சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் போய்விடும். அதனால் மறுநாளே நான் அம்மாவுடன் அந்த பங்களாவிற்கு சென்றேன். அந்த மனிதருக்கு சுமார் 50 வயது இருக்கும். ஆனால் பார்க்க மிகவும் உடற்தகுதியுடன் இருந்தார். அம்மாவுடன் என்னை பார்த்த அவர் என்னை தலை முதல் கால் வரை பார்த்தார். பின்னர் என் தாயிடம், உனக்கு தெரியும், என் வீடு எப்போதும் கண்ணாடி போல சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பெண் எல்லா வேலைகளையும் சமாளிப்பாளா என்று கேட்டார். ஒருவேளை என் மெலிந்த உடலை பார்த்து நான் அவர் வீட்டு வேலைகளை செய்ய முடியாது என்று அவருக்கு தோன்றியிருக்கலாம். என் அம்மா, மாளிகர் உங்களுக்கு ஒருபோதும் புகார் கொடுக்க வாய்ப்பு கிடைக்காது என்று பதிலளித்தாள். ஆனால் அவன் கண்களை பார்த்தபோது எனக்கு முகம் சுளிக்க வைத்தது. நான் என் துப்பட்டாவை இன்னும் இறுக்கமாக சுற்றிக் கொண்டு என் நெற்றியில் சுருக்கங்களை உருவாக்கினேன். அதை பார்த்த அவன் கேலியாக சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்தால் எனக்கு விஷம் குடித்தது போல் இருந்தது. அம்மா சென்ற பிறகு அந்த உரிமையாளர், முழு வீட்டு சுத்தத்தையும் நீ உன் பொறுப்பில் செய்ய வேண்டும். மேல் பகுதியில் ஒரே ஒரு அறை மட்டும் உள்ளது. அந்த அறைக்கு ஒருபோதும் செல்ல முயற்சிக்காதே என்றார். அவர் பேச்சுக்கு நான் தலை அசைத்தேன். அந்த உரிமையாளரின் வீட்டில் பகலில் வேலை செய்ய வேறு வேலைக்காரர்கள் வந்து கொண்டிருந்தனர். என் அம்மாவின் வயதுடைய ஒரு வேலைக்காரி என்னுடன் குவார்ட்டர்ஸில் வசித்து வந்தார். நான் எல்லா வேலைக்காரர்களையும் என் பொறுப்பில் வேலை செய்ய வைத்தேன். ஆனால் மேல் பகுதியே சுத்தம் செய்ய செல்லும்போது என் ஆர்வம் அதிகமாகியது. மேலே ஒரு புல்வெளியும் பெரிய கேலரியும் இருந்தது. அங்கே ஒரே ஒரு அறை மட்டுமே இருந்தது. இவ்வளவு பெரிய பால் போன்ற புல்வெளி இருந்தும் ஒரே ஒரு அறை மட்டும் இருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
நான் மேல் பகுதியை சுத்தம் செய்யும் போதும் அந்த மூடிய அறையை பார்க்கும் போதும் எனக்குள் ஒரு விதமான பரபரப்பு ஏற்பட்டது. முழு வீட்டையும் இந்த மனிதன் சுத்தம் செய்கிறான், ஒவ்வொரு பொருளையும் கண்ணாடி போல பளபளப்பாக்குறான். ஆனால் இந்த ஒரு அறையை மட்டும் ஏன் சுத்தம் செய்ய விடவில்லை? ஒருவேளை மற்ற வேலைக்காரிக்கு இதை பற்றி தெரிந்திருக்கலாம். அவள் உரிமையாளரின் பழைய வேலைக்காரியாக இருக்கலாம். அவளுக்கு அந்த அறையில் என்ன இருக்கிறது என்று தெரிந்திருக்கலாமே என்று நினைத்தேன். ஆனால் நான் அந்த வேலைக்காரியிடம் இந்த கேள்வியை கேட்டபோது அவள் முகத்தின் நிறமே மாறியது. ஒரு கணத்தில் அவள் பதறிவிட்டாள். பின்னர் தலையை அசைத்து, எனக்கு தெரியாது, நான் அந்த அறைக்கு ஒருபோதும் போனதில்லை. நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்? அந்த அறைக்கு போக வேண்டாம் என்று மாளிகர் சொல்லவில்லையா? அவர் உங்களுக்கு ஒருபோதும் அந்த அறைக்கு செல்ல தடை விதிக்கவில்லையா என்று என்னை கேள்வி கேட்க ஆரம்பித்தாள். அவளுடைய அந்த செயலை பார்த்து அந்த அறையில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள என் ஆர்வம் மேலும் அதிகமாகியது. ஆனால் அந்த வேலைக்காரியின் முன்னால் பேச்சை மாற்றினேன். ஆமாம், அந்த அறைக்கு போக வேண்டாம் என்று எனக்கும் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் நீங்கள் தற்செயலாக அந்த அறைக்கு போயிருக்கிறீர்களா என்று கேட்டேன் என்று விஷயத்தை சரி செய்ய முயற்சித்தேன். அவள் என்னை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தாள். நான் சமையல் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால், அவன் மாலை 6 மணிக்கு வீட்டில் உள்ள எல்லா வேலைக்காரர்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவான். வெளியே உள்ள முதன்மை வாயிலின் காவல்காரனுக்கும் நீ இரவு 8 மணிக்கு பிறகு வா என்று சொல்வான். எனக்கும் இரவு 6 மணி முதல் 8 மணி வரை நீ உன் வீட்டிலேயே இரு என்று சொல்வான். இதனால் அந்த மனிதன் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினான். நானும் அல்லது அங்குள்ள வேலைக்காரர்களோ சமையலறையில் வேலை செய்யும்போது அவன் அடிக்கடி மேலே சென்று வருவான். அவனுடைய பார்வை எப்போதும் அந்த அறையை நோக்கியே இருக்கும். நாங்கள் அந்த அறையை திறக்க முயற்சிப்போம் என்று அவனுக்கு பயமாக இருக்கலாம் என்று நினைத்தேன். அப்படி அந்த அறையில் என்ன இருந்தது? அவன் யாரையும் உள்ளே செல்ல விடவில்லை. இவ்வளவு பெரிய பங்களாவில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை அவன் தனியாக என்ன செய்து கொண்டிருந்தான்? இந்த 2 கேள்விகளும் என் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. என் ஆர்வம் குறைவதற்கு பதிலாக அதிகரிக்க தொடங்கியது. சிலருக்கு ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அதிகம் யோசிக்கும் பழக்கம் இருக்கும். அவர்களின் மனதில் பலவிதமான கேள்விகள் வரும். அவை அவர்களை தொந்தரவு செய்யும். என் நிலையும் இப்போது அப்படித்தான் உள்ளது. என் தாய் இருந்தால் என்னை அங்கு செல்ல விடமாட்டாள். ஆனால் இப்போது நான் அங்கு நிச்சயமாக செல்வேன் என்று முடிவு செய்தேன். ஆனால் என் இந்த பழக்கம் என்னை எங்கு கொண்டுவிடப் போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. மாலை நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் மனம் தொடர்ந்து அதே ஒரு புள்ளியை சுற்றி சுழன்று கொண்டிருந்தது. அந்த அறையில் என்ன இருக்கலாம்? அந்த அறையில் அவன் யாரையாவது பிணை பிடித்து வைத்திருக்கிறானா? ஒருவேளை அங்கு ஏதாவது ரகசியமான விஷயம் இருக்கலாம். அல்லது அந்த மனிதன் அங்கு ஏதாவது சட்ட விரோதமான வேலையை செய்து கொண்டிருக்கலாம். அதனால்தான் அந்த அறைக்கு யாரையும் செல்ல அனுமதிப்பதில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். என் தலையில் ஒரு எண்ணத்திற்கு பிறகு மற்றொரு எண்ணமாக இந்த விஷயங்கள் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தன. ஒருவேளை அவன் திருமணமாகி இருக்கலாம். தன் மனைவியை அந்த அறையில் பூட்டி இருக்கலாம். அவளை சங்கிலியால் கட்டி இருக்கலாம். எனக்குள் ஒரு ஆராய்ச்சியாளனைப் போல ஒரு நபர் அமர்ந்திருந்தான். உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்திக் கொண்டிருந்தான். என்னுடைய உள்ளே இருந்த பதட்டம் எவ்வளவு அதிகமானது என்றால், நான் அந்த அறைக்கு செல்லும் வழிகளைப் பற்றியே முழுவதும் யோசிக்க ஆரம்பித்தேன். குவார்ட்டர்ஸிற்கு திரும்பிய பிறகும் என் கவனம் அந்த அறையை நோக்கியே இருந்தது. அந்த அறை எப்போதும் பூட்டப்பட்டிருக்கும். அதன் ஜன்னல்கள் உள்ளிருந்து மூடப்பட்டிருந்தன. இப்போது நான் மேல்பகுதி சுத்தம் செய்த பிறகும் மேலே சென்று கொண்டிருந்தேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த அறையை சுற்றி ஆராய ஆரம்பித்தேன். ஆனால் வீட்டில் என்னையும் உரிமையாளரையும் தவிர வேறு ஒரு வேலைக்காரி இருந்தாள். அவளுடன் நான் ஒரு குவார்ட்டர்ஸில் வசித்து வந்தேன். இதனுடன் ஒரு காவலாளியும் இருந்தான். இன்று நான் எப்படியாவது இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த முழு மனதுடன் இருந்தேன். நான் என் சக வேலைக்காரி தூங்கும் வரை காத்திருந்தேன். இரவு 12 மணிக்கு அந்த வேலைக்காரி தூங்கிய போது நான் எழுந்து உட்கார்ந்தேன்.
இன்று நான் அந்த மூடிய அறையின் இரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்திருந்தேன். ஏனென்றால் ஒரு மாலை என் உரிமையாளர் செய்த வேலையை பார்த்த பிறகு அந்த அறையில் நிச்சயமாக யாரோ இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை வந்திருந்தது. அன்று நான் 8 மணிக்கு முன்பே பங்களாவிற்கு திரும்பி இருந்தேன். முதன்மை வாயில் சிறிது திறந்திருந்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் காவலாளி பங்களாவில் இருக்க மாட்டான். அதிர்ஷ்டவசமாக நானே பங்களாவிற்குள் நுழைந்து கதவை உள்ளிருந்து மூடினேன். உரிமையாளர் விரைவாக வந்து காரணம் கேட்டால் இரவு உணவு தயாரிக்க வேண்டி இருந்தது என்று சொல்லலாம் என்று நினைத்தேன். எனக்கு மேலறையின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது. அதனால்தான் நான் வேண்டுமென்றே உணவு தயாரிக்கவில்லை. இந்த நேரத்தில் உரிமையாளர் தன் அறையில் இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. பொதுவாக உரிமையாளர் என்னுடன் அதிகம் பேச மாட்டார், தன் வேலையில் மூழ்கியிருப்பார். ஆனால் அவன் பார்வை என்னை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவன் பார்வை என் மேல் விழும்போதெல்லாம் அவன் என்னை தலை முதல் பாதம் வரை மிகவும் கவனமாக பார்ப்பான். அவன் கண்கள் என் முழு உடலையும் சுற்றுவது என் உடலில் எறும்புகள் ஊறுவது போல உணர்ந்தேன். ஆனால் அவன் என்னுடன் எதையும் பேசவில்லை. அவன் பார்வையாலேயே நான் தொந்தரவடைந்தேன். நான் பங்களாவிற்குள் நுழைந்த போது உள்ளே யாரும் இல்லை என்றால் உரிமையாளர் பெரும்பாலும் தன் நேரத்தை டிவி பார்த்து கழிப்பார். ஆனால் இந்த நேரத்தில் அவன் அங்கே இல்லை. நான் கீழ் பகுதியை முழுவதும் பார்த்தேன். அவன் கீழே எங்கும் இல்லை. என் சந்தேகம் உண்மையாக இருந்தது. அவன் மேலறையில்தான் இருந்தான். நான் மெதுவாக படிகளை ஏறி மேலே சென்றேன். அந்த அறையில் வெளிச்சம் எரிவதை நான் தொலைவில் இருந்து பார்த்தேன். ஆனால் என்னை அதிர்ச்சி அடைய வைத்த விஷயம் என்னவென்றால் அந்த அறையிலிருந்து உரிமையாளர் பேசும் சத்தம் கேட்டது. அவன் மிகவும் மெதுவாக பேசியதால் அவன் எந்த வார்த்தையையும் நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் என்ன பேசுகிறான் என்று தெரியவில்லை. நான் அறையின் அருகில் சென்று கதவில் காது வைத்து கேட்டேன். எனக்கு அவன் வார்த்தைகள் கேட்கவில்லை. இந்த மனிதன் தனியாக வாழ்கிறான். அப்படி என்றால் இவன் பைத்தியமாக இருக்கிறானா? ஏனென்றால் மூடிய அறையில் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நான் யோசித்தேன். ஆனால் மற்றொரு சத்தத்தை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். ஏனென்றால் அது ஒரு பெண்ணின் குரலாக இருந்தது. என் எல்லா சந்தேகங்களும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. ஏனென்றால் உரிமையாளர் அந்த அறையில் 3-4 பெண்களுடன் இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. இந்த மனிதன் மற்ற பெண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுடன் தவறாக நடந்து கொள்கிறான். இந்த எண்ணமே என்னை பயமுறுத்தியது. நான் உடனே கீழே இறங்கி என் குவார்ட்டர்ஸிற்கு சென்றேன். என் இதயம் பலமாக துடித்தது. என் முகத்தில் பயம் பதிந்திருந்தது. விரைவாக வந்ததற்கு இப்போது எனக்கு வருத்தமாக இருந்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு கடிகாரத்தில் 8 மணி ஆனது. திடீரென்று நான் மனதிற்குள் கடவுளை நினைத்தேன். கடவுளே, இந்த மனிதனிடமிருந்து என் கௌரவத்தை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தேன். நான் என் வீட்டுக்கு திரும்புவது பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் இங்கு வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த மனிதனின் பார்வை எனக்கு பிடிக்கவில்லை. இப்போது அவன் மேலறையில் ஏதோ தவறு நடக்கிறது என்ற ரகசியம் எனக்கு தெரிந்துவிட்டது. நான் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும்போது என் அறையின் கதவு சத்தமாக தட்டப்பட்டது. நான் ஏற்கனவே பயந்து உட்கார்ந்திருந்தேன். அவன் கதவை தட்டிய போது நான் நடுங்க ஆரம்பித்தேன். நிச்சயமாக அது உரிமையாளராகத்தான் இருக்க வேண்டும். அவனை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அவன் என்னை விரைவாக இங்கு வர காரணம் கேட்பான். நான் என்ன பதில் சொல்வது? அவனுக்கு என் மீது சந்தேகம் வந்தால் என்று பயந்து, யார் அது என்று கேட்டேன். ஆனால் அது என்னுடன் அதே குவார்ட்டர்ஸில் வசிக்கும் வேலைக்காரியாக இருந்தாள். அவளை பார்த்ததும் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு கதவை திறந்தேன். அவள் என்னை சந்தேகத்துடன் பார்த்தாள். நீ எப்போது வந்தாய்? உள்ளே எப்படி சென்றாய்? எப்போதும் நாம் இருவரும் சேர்ந்துதான் பங்களாவிற்கு வருவோம். பின்னர் காவலாளிக்காக காத்திருப்போம். ஏனென்றால் முதன்மை வாயிலின் சாவி காவலாளியிடம் இருக்கும் என்றாள். நான் என் பயத்தை கட்டுப்படுத்தி, நான் இங்கு வந்தபோது கதவு திறந்திருந்தது, அதனால் நான் குவார்ட்டர்ஸிற்கு வந்தேன் என்றேன். அதற்கு அவள், காவலாளி இப்போதுதான் இங்கு வந்தான். ஆனால் பங்களாவின் கதவு உள்ளே எப்படி பூட்டியது என்று யோசித்தேன் என்றாள். அப்போதுதான் அவள் ஏன் இப்படி கதவை தட்டுகிறாள் என்று எனக்கு புரிந்தது. ஏனென்றால் அறையில் யாரோ திருடன் வந்திருக்கிறான் என்று அவள் நினைத்திருந்தாள்.
இரவு உணவு சாப்பிட்ட பிறகு படுக்க செல்லும்போது என் கண்களிலிருந்து தூக்கம் தொலைவாகி இருந்தது. ஒரு பக்கம் இன்று மேலறையில் நடந்த சம்பவத்தால் நான் பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் மறுபக்கம் அந்த ரகசியத்தை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் ஆர்வம் இருந்தது. நான் தூக்கமில்லாமல் நீண்ட நேரம் புரண்டு படுத்தேன். அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு எந்த பயமும் இருக்கிறதா என்று யோசித்தேன். அவன் எல்லா வேலைக்காரர்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு தன் கெட்ட பழக்கத்தை பூர்த்தி செய்கிறான். ஆனால் இது அவன் வீடு. எல்லோர் முன்னிலையிலும் தன் இந்த பழக்கத்தை பூர்த்தி செய்தாலும் அவனுக்கு எதுவும் சொல்லும் தைரியம் வேலைக்காரர்களுக்கு இருக்கவில்லை. அவனுக்கு மனைவி குழந்தைகள் இல்லை. அப்படி என்றால் மாலையின் 2 மணி நேர சுழற்சி என்ன? அந்த அறை என் மனதில் எப்போதும் குடைந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் உரிமையாளர் தன் அறையிலேயே இருப்பார். இது என்ன விஷயம் என்று பார்க்க நான் மெதுவாக மேலறைக்கு செல்ல வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் அங்கு எனக்கு காணப்படும் காட்சி என் உயிரையே பறிக்கும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. நான் என் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தேன். என் பக்கத்தில் அந்த வேலைக்காரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். நான் மெதுவாக எழுந்து அறையிலிருந்து வெளியே வந்து பாதை வழியாக வாசலுக்கு வந்தேன். காவலாளி தன் நாற்காலியில் தலை கவிழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அதனால் நான் மிகவும் எச்சரிக்கையுடன் படிகளை ஏறி வாசலுக்கு வந்தேன். முழு வாசலும் இருட்டால் சூழப்பட்டிருந்தது. நான் அறையின் அருகில் சென்றபோது கதவு பாதி திறந்திருந்தது. நான் உள்ளே எட்டி பார்த்தேன். அந்த நேரத்தில் அறையில் யாரும் இல்லை. நான் பயந்து கொண்டே அறைக்குள் சென்றேன். அறையின் உள்ளே விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஏசியும் ஆன் ஆகியிருந்தது. ஆனால் முழு அறையும் காலியாக இருந்தது. இறுதியாக அறை காலியாக ஏன் இருக்கிறது? காலியாக இருந்தால் திறந்திருப்பது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. நான் உள்ளே சென்று அறையை பார்க்க ஆரம்பித்தேன். அது ஒரு அறையாக இல்லாமல் ஏதோ அரண்மனை போல் இருந்தது. அங்கு வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்கள் பழங்கால பொருட்களாக இருந்தன. முழு அறையின் சுவர்களிலும் கண்ணாடி பதிக்கப்பட்டிருந்தது. அறையின் எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்ததால் அறையில் பகல் சூழல் போல உணர்ந்தேன். நான் முழு அறையையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். உரிமையாளர் தனியாக வாழ்கிறார். அவனுக்கு மனைவி குழந்தைகள் இல்லை. அப்படி என்றால் இந்த அறையில் பெண்களின் பொருட்கள் ஏன் உள்ளன? அறை அந்த நேரத்தில் முழுமையாக காலியாக இருந்தது. ஒரு பக்கம் 6-7 கதவுகளுடன் கூடிய அலமாரி திறந்திருந்தது. அதில் பெண்களின் உடைகள் நிரம்பி இருந்தன. ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. அங்கு உலகின் எல்லா மேக்கப் பொருட்களும் ஏராளமான விலை உயர்ந்த நகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தையும் பார்த்த பிறகு என் வாயில் நீர் ஊறியது. நம்மை போன்ற மக்கள் இந்த பொருட்களுக்காக இயங்குகிறோம். அதனால் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னால் சென்றேன். எல்லா நகைகளையும் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். அந்த அழகான நகைகளை பார்த்தவுடன் என் மனம் திருட ஆரம்பித்தது. இங்கிருந்து ஏதாவது எடுத்துச் சென்றால் யாருக்கு என்ன தெரியும்? என் பேராசை என் கண்களை பிரகாசிக்க வைத்தது. நான் விரைவாக சில நகைகளை என் துப்பட்டாவில் வைத்து அறையிலிருந்து வெளியே வந்து என் குவார்ட்டர்ஸிற்கு சென்றேன். விரைவாக அந்த எல்லா பொருட்களையும் என் உடைகள் இருக்கும் பையில் வைத்தேன். எனக்கு திருடும் பழக்கம் இருந்தது. மேலும் எனக்கு அலங்கரித்துக் கொள்ளும் பைத்தியமும் இருந்தது. என் ஏழ்மையால் தீபாவளியின் போது மட்டுமே கண்ணாடி வளையல்களை வாங்க முடிந்தது. ஆனால் நான் எப்போது சந்தைக்கு சென்றாலும் பெரிய பெரிய நகை கடைகளை பார்க்கும்போது அவை அனைத்தையும் அணிய வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. இவன் மிகவும் பணக்காரன். நான் சிறிது பொருட்களை எடுத்தால் என்ன வித்தியாசமாகும் என்று யோசித்தேன். ஆனால் அதற்கு நான் மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. என் எல்லாவற்றையும் இழப்பேன் என்றும் தெரியவில்லை. இன்று காலை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். மாலை நான் வீட்டுக்கு செல்லும்போது என் எல்லா பொருட்களையும் எடுத்துச் சென்றேன். அந்த எல்லா நகைகளையும் மேக்கப்பையும் என் பீரோவில் மறைத்து வைத்தேன். இப்போது இது தினமும் என் வேலையாகிவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் அந்த அறைக்கு செல்வேன். இப்போது நான் விலை உயர்ந்த உடைகளையும் திருட ஆரம்பித்தேன். என் பேராசை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. எவ்வளவு என்றால் ஒவ்வொரு 2-3 நாட்களுக்கும் நான் அந்த அறைக்கு செல்வேன். ஒருமுறை நான் அந்த அறையில் நகைகளை பார்த்து கொண்டிருக்கும்போது எனக்கு தங்க மாலை கண்ணில் பட்டது. இதுவரை நான் மேக்கப் மற்றும் செயற்கை நகைகளை மட்டுமே திருடி இருந்தேன். தங்க பொருட்களை திருட முடியாது என்று தோன்றியது. அதனால் நான் குவார்ட்டர்ஸிற்கு திரும்பினேன்.
ஆனால் மனிதனின் பேராசையின் பசி ஒருமுறை தொடங்கினால் அது ஒருபோதும் முடிவதில்லை, மாறாக காலப்போக்கில் அதிகமாகிறது. என் நிலையம் அப்படித்தான் இருந்தது. நான் படுக்க கண்களை மூடினாலும் என் கண் முன் அந்த தங்க மாலை தோன்றியது. பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த புடவைகள் என்னை பதற வைத்தன. காலையில் நான் சிற்றுண்டி தயாரித்து உரிமையாளரின் முன் வைக்க சென்றபோது அவன் என்னை மிகவும் கூர்ந்து பார்த்தான். ஏதோ காரணத்தால் இன்று அவன் என்னை பார்க்கும் விதம் எனக்கு மிகவும் பதட்டத்தை ஏற்படுத்தியது. மேலும் இன்று உரிமையாளர் எனக்கு கொடுத்த அதிர்ச்சியால் என் சுயநினைவே போனது. அவன் எனக்கு அதே அறையின் சாவியை கொடுத்து, நீ மேலறையை சுத்தம் செய் என்றான். நான் ஆச்சரியத்துடன் வாய் திறந்து அவனை பார்த்தேன். ஓ, அறையே சுத்தம் செய் என்றான். நான் அவன் கையிலிருந்து சாவியை எடுத்து மேலறைக்கு சென்றேன். ஆனால் இந்த முறை நான் அறையில் பார்த்தது என் கண்களை திறக்க வைத்தது. ஏனென்றால் அறையில் தங்க நகைகள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் வைக்கப்பட்டிருந்தன. நான் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். பின்னர் அறையிலிருந்து வெளியே செல்வதற்கு பதிலாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் வைக்கப்பட்டிருந்த சூட்கேஸில் இருந்த தங்க நகைகளை பார்க்க ஆரம்பித்தேன். இவ்வளவு நகைகளை பார்த்த பிறகு நான் சிறிது எடுத்தால் யாருக்கும் தெரியாது என்று யோசித்தேன். ஆனால் பிறகு ஏதோ யோசித்து நான் எதையும் எடுக்காமல் அறையை சுத்தம் செய்து வெளியே வந்தேன். இரவு படுக்கும்போது என் கண்முன் அந்த நகைகள் ஓடிக்கொண்டிருந்தன. எனக்கு முதலில் சிறு சிறு திருட்டு பழக்கம் இருந்தது. அதனால் எனக்கு திருப்தி இல்லை. அதனால் நான் எழுந்து மேலறைக்கு வந்தேன். அறை இன்னும் திறந்திருந்தது. நான் விரைவாக ட்ரெஸ்ஸிங் டேபிளின் பெட்டிகளை திறந்து நகைப்பட்டியை தேடினேன். அது எனக்கு 3வது பெட்டியில் கிடைத்தது. நான் சூட்கேஸில் இருந்து கனமான தங்க கம்மல்களை எடுத்து அணிந்தேன். அதை அணிந்த பிறகு என் முகம் பிரகாசித்தது. பின்னர் நான் அந்த கம்மல்களை கையில் பிடித்துக்கொண்டு வெளியே செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் திடீரென்று அந்த மனிதன் என் முன்னால் நின்றான். அவனை பார்த்தவுடன் என் உடல் முழுவதும் பதறிப்போனது. என் உடம்பிலிருந்து யாரோ உயிரை எடுத்தது போல் இருந்தது. நான் சிக்கிக் கொண்டேன். அவன் என் அருகில் வந்து, இந்த நேரத்தில் நீ என் அறையில் என்ன செய்கிறாய் என்று கேட்டான். நான் மிகவும் பயந்து, ஒன்றுமில்லை, நான் என்று தடுமாறினேன். எனக்கு எந்த வார்த்தையும் வெளியே வரவில்லை. அவன் என் கையை பார்த்து, உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். அவன் என் கையை பிடித்தான். அதில் தங்க கம்மல்கள் இருந்தன. என் முகத்தின் நிறமே போனது. நீ திருடுகிறாயா என்று அவன் கேட்டான். என் உயிரே போனது போல் இருந்தது. நான் இனி போய் சொல்ல முடியாது. நீதான் இந்த அறையிலிருந்து ஏற்கனவே நிறைய பொருட்களை திருடி சென்றுள்ளாயா? நான் நாளை உன் தாயை அழைப்பேன். உன்னை போலீசாரிடம் ஒப்படைப்பேன். போலீஸ் உன் வீட்டை சோதனை செய்யும்போது உன் திருட்டு எல்லாம் சிக்கிக் கொள்ளும் என்று சொன்னான். போலீஸ் என்ற பெயரை கேட்டதும் நான் அவன் முன்னால் அழ ஆரம்பித்தேன். வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கைகூப்பி கெஞ்சினேன். ஆனால் நான் உன்னை போலீசாரிடம் ஒப்படைக்காமல் உன் தாயிடம் எதையும் சொல்லாமல் இருக்க ஒரு நிபந்தனை இருக்கிறது. இந்த கம்மல்களையும் உனக்கே தருகிறேன் என்று கூறினார். அவனுடைய அந்த நிபந்தனையை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியும் தொந்தரவும் ஏற்பட்டது. அவன், நீ என்னுடன் ஒரு இரவு இருக்க வேண்டும். இதை யாரிடமும் சொல்லாதே. நானும் உன்னுடைய திருட்டை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றான். இதைக் கேட்டதும் நான் மூச்சு விடுவதையே மறந்தேன். நான் உரிமையாளரிடம், உங்கள் எல்லா பொருட்களையும் நாளை திருப்பி தருகிறேன். ஆனால் இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது என்றேன். அதற்கு அவன், உன்னை போலீசாரிடம் ஒப்படைப்பேன். போலீஸ் உன் வீட்டை சோதனை செய்யும்போது நீ குற்றவாளி என நிரூபிக்கப்படுவாய் என்று பயமுறுத்தினான். நான் அவன் பின்னிய பொறியில் சிக்கிக் கொண்டேன். அவன் மிகவும் சாணக்கியமாக என்னை சுற்றிய ஆசையின் வலையை விரித்திருந்தான். அந்த அறைக்கு செல்ல வேண்டாம் என்று என் மனதில் பொய்யான பயத்தை உருவாக்கியிருந்தான். ஏனென்றால் அந்த அறையில் யாருமில்லை. இது அவனுடைய தந்திரமாக இருந்தது. முதலில் இருந்தே அவரது கெட்ட பார்வை என் மேல் இருந்தது. அந்த அறைக்கு நான் செல்லும்படி என்னில் ஆர்வத்தை நிரப்பியிருந்தான். மாலை 2 மணி நேரம்தான் தனியாக இருப்பது போல் நாடகம் ஆடியிருந்தான். அவன் நோக்கம் முதலில் இருந்தே என் மீது கெட்டதாக இருந்தது. என் பேராசை பற்றியும் அவனுக்கு தெரியும். அவன் என் பேராசையின் பலனை பெற்றான். ஆனால் தவறு எல்லாம் அவனுடையது அல்ல, என்னுடையதுதான்.
அவன் தவறான மனிதன் என்று எனக்கு சந்தேகம் வந்தபோதே நான் அவனிடமிருந்தே விலகி இருக்க வேண்டும், அவன் வேலையை விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் நான் பேராசையால் முன்னேறிக் கொண்டே சென்றேன். என் பேராசை என்னை குருடாக்கியது. என் கண்களில் அந்த பேராசையின் பிரகாசத்தை அவன் பார்த்திருந்தான். அதனால்தான் அவன் இரவில் தன் அறையை திறந்து வைக்க ஆரம்பித்தான். நான் பேராசைக்கு பலியானேன். நான் சிறு சிறு திருட்டுகள் செய்யும் பழக்கம் உள்ளவன் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் என்னை அவனிடம் கெட்ட விதமாக சிக்க வைத்தான். இப்போது அவன் பேச்சை கேட்பதைத் தவிர எனக்கு வேற வழி இல்லை. அவன் என் மீது பெரிய திருட்டு பட்டத்தை சுமத்தி எனக்கு நீண்ட தண்டனை பெற்றுத் தரலாம். அப்படி செய்தால் என் முழு வாழ்க்கையும் கெட்டுவிடும். இப்போது உதவியற்ற நிலையில் நான் தலை கவிழ்ந்தேன். அவன் மெதுவாக என் அருகில் வந்தான். நான் எவ்வளவு தடுத்தாலும் அவனிடமிருந்து என்னால் விலக முடியவில்லை. இரவு முழுவதும் ஒரு கணமும் தூங்க விடாமல் தன் கொடூரத்தை எனக்கு காட்டினான். காலையில் நான் அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் உடம்பில் விலை உயர்ந்த புடவை இருந்தது, விலை உயர்ந்த நகைகளும் இருந்தது, காதில் தங்க கம்மல்கள் இருந்தன. ஆனால் என்னிடம் ஏதாவது இல்லை என்றால் அது என்னுடைய விலைமதிப்பற்ற கௌரவம். என்னிடம் இப்போது அது இல்லை. நான் காலையில் வீடு திரும்பினேன். என்னை விலை உயர்ந்த உடைகளில் பார்த்த என் தாய் மகிழ்ச்சி அடைந்தாள். பார்த்தாயா, நான் சொன்னேன் அல்லவா, உரிமையாளர் மிகவும் நல்ல மனிதர், பார் உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாள். நான் வெறுமையான கண்களால் என் தாயை பார்த்து கொண்டிருந்தேன். என் மேலிருந்த புதிய உடை அவளுக்கு தெரிந்தது. ஆனால் என் முகத்தில் உள்ள பாவத்தின் கருப்பு நிழல் அவளுக்கு தெரியவில்லை. நான் பேராசை படாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அப்போது என் கௌரவம் என்னிடம் இருந்திருக்கும். பேராசை கெட்டது என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். அது மனிதனை அழிக்கும் என்றும் தெரிந்திருந்தேன். உண்மையாகவே நானும் இப்போது பேராசையால் அழிந்துவிட்டேன். அதனால் நான் வாழ்க்கை முழுவதும் அழுகிறேன். இத்துடன் கதை முடிகிறது. கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.